கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் எங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசிர்வதிக்கிறவரும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடிச்சு வழி நடத்துவருமாயிருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் അതിൻ്റെ 5ஆം വചനം നാം വാസിக்கலாம். ലൂക്കാ 5ஆம் அதிகாரம் അതിൻ്റെ 5ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். அதுக்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படுவதில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் கவனமாய் பார்க்கும்போது அதை ராம் முழுவதும் அதை பேதுரும் சிஷ்யர்கள் எல்லாம் அங்கே வலையை போடுகிறார். அவங்க ராம் முழுவதும் அங்கே பிரயாசப்பட்டுட்டும் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த நாடுகளில் ஒரு வருஷத்துடைய கடைசியில் நாம் கடந்து வந்திருக்கிறார். இந்த வருஷத்துடைய கடைசியில் வரும்போதும் அநேகர் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் முழுசாய் எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டோம், எதுவுமே கிடைக்கவில்லையே என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கலாம். இங்கே வசனத்தில் பேதுருவும் அதை இப்படிதான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் அதை நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு மீன் கூட்டம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எல்லா இடத்திலும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம், எங்கள் வலையில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை கிடைச்சது இல்லை என்று சொல்லப்படுகிறார். அதை இங்கே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நாங்கள் போடுகிறேன் என்றார். இங்கே பேதுரு அப்படியே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் சொல்லியதுனால நாங்கள் வலையை போடலாம், நீ சொல்லுறதுனால நாங்கள் வலையே அதை உம்முடைய வார்த்தையாலே போடலாம் என்று சொல்லுகிறார். இங்கே கென்னேசரேத் கடல் அருகில் அவங்க நிற்கும்போது அங்கே திரளான ஜனங்கள் வருகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவ வசனங்களை கேட்கும்படி அவருடைய இடத்தில் அநேகர் அதை திரளான மக்கள் அங்கே இயேசுவினிடத்தில் வருகிறார். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க அதை சீமோனுடைய படகில் ஏறி, இயேசு சீமோனுடைய படகில், அங்கே 2 படகுகள் இருக்கிறார். அதில் அங்கே 2 படகுகள் இருக்கும்போது அதில் அவங்க வலையை எடுத்து அதை அலசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அதில் ஒரு படவில் இயேசு ஏறுகிறார். இயேசு சீமோனுடைய படவில் ஏறி அந்த சீமோனுடைய படவில் ஏறி அதை கொஞ்சம் முன்னாடி அந்த படவை தள்ளும்படி கேட்டிருக்கிறார். அதை கொஞ்சம் கூட முன்னாடி அதை சற்று அந்த படவை தள்ளும்படி கேட்கிறார். அந்தபடியே அதை அந்த படவில் இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். ஜனங்களே கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசுறதே, அந்த படவிலே இருந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை இந்த இடத்தில் அதை கென்னேசரேத் கடலில் அதை அவர் வந்து அங்கே நிற்கும் போது திரளான ஒரு ஜனக்கூட்டம் அவங்க எதுக்காக வந்திருக்கிறார், அந்த தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அங்கே கூடி வந்திருக்கிறார். இயேசு கிட்ட நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கேட்க முடியுமே என்று சொல்லி அநேகர் வருகிறார். இந்த மக்கள் கிட்ட பேசுறதுக்காக அங்கு இருந்த ஒரு படகில் ஏறுகிறார். அது சீமோனுடைய படவாய் இருக்கிறார். அந்த சீமோனுடைய படவிலிருந்து இயேசு போதகம் பண்ணுகிறார். இங்கே 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க விதமாக மீன்களை பிடித்தார்கள். இங்கே
ஒரு மிகுதியான மீன்களே அவங்களுக்கு கிடைக்கிறார். எப்படி கிடைக்கிறார்? இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படியே செய்யும் போது அவங்களுக்கு திரளான பெருத்த மீன் கூட்டத்தை அங்கே கிடைக்கிறார். அந்தபடி அவர்கள் செய்தபடியினாலே, இயேசு சொல்லியபடியே அது செய்ததினாலே வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை அவங்க பிடித்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் மிகுதியான ஒரு மீன் கூட்டம். இங்கே ராம் முழுவதும் அவங்க அதை பிரயாசப்பட்டிருக்கிறார், ராம் முழுவதும் கஷ்டப்பட்டிருக்கிறார். அங்கே யார் இல்லை என்று கேட்டார். ராம் முழுவதும் கஷ்டப்படும் போது அங்கே இயேசு இல்லை, அவங்களோடு கூட இயேசு இல்லை, இயேசுவோட வார்த்தைக்கு செவி கொடுக்க அங்க இயேசு இல்லை. இன்னைக்கு இயேசு அவங்களோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்க வலையை போடுங்கள், நீங்க வலையை போடுங்கள். வலையை போடும் போது உங்களுக்கு மிகுதியான ஒரு மீன் கூட்டத்தை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு அதை உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறேன் என்றார். அவரோட வார்த்தையை கேட்டு வலையை போடும்போது அந்தபடியே அவங்களுக்கு வலை கிழிந்து போகுது தரத்தில் அவங்களுக்கு மிகுதியான மீன்களை கிடைக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வருஷம் ஃபர்ஸ்டிலிருந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இப்போ வந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு முடிந்திருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்த வண்ணமாய் நாம் நடந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் செய்திருக்கிறோம் என்று நாம் கேட்கட்டோம். அதை இந்த நாடுகளில் அநேகர் சொல்லும், எனக்கு இந்த வருஷத்திலும் அணுகிற ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லையே, இந்த வருஷத்திலும் எங்களுக்கு எதுவும் கிடைச்சது இல்லையே, இந்த வருஷத்தில் எங்களை வளர வைச்சது இல்லையே என்னெல்லாம் சொல்லும் போதும் நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஆராயட்டும். ஆண்டவரே, வார்த்தை உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லியபடியே நாம் நடந்திருக்கிறதோ என்று நாம் யோசித்து பார்க்கட்டும். இங்கே ஆண்டவர் இல்லாத ஒரு ராம் முழுவதும் பேதுருவும் சீஷர்களும் அதை மீனை தேடுகிறார். ஆண்டவர் இல்லாத தேடும் போது அங்கே எதுவும் கிடைக்கதில்லையே. இந்த வருஷம் முழுவதும் நாம் அதை ஏதோ கேட்டுட்டே இருந்திருக்கிறார். ஆண்டவர் இல்லாத நாம் கேட்கும் போது நமக்கு எப்படி அதை மிகுந்த மீன்களை கிடைக்கும்? அதை இந்த நாடுகளில் அதை இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு உண்மையாய் அவர் நம்மை நடத்துவார். ஒரு வருஷம் ஃபர்ஸ்டிலிருந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் தேவன் நமக்கு உயிரையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தேவையான எல்லா வித நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். நாம் தேவனோடு கூட இருக்கும்போது, இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறார். மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். உண்மையாய் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு கூட சார்ந்திருக்கிறதோ, தேவனோடு கூட அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்குதோ என்று நாம் இந்த நாளுகளில் கடைசி நாளில், அதை ஒரு வருஷத்துடைய கடைசி நாளில் நாம் யோசித்து பார்க்கட்டும். இங்கே 7ஆம் வசனத்தில், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்களை காட்டினார்கள். இங்கே அவங்க போட்டு இருக்கிற வலை எல்லாம் மிகுதியான மீன்கள். அதை இவங்களால சமாளிக்க முடியாததுனால மற்ற படகில் இருக்கிற மக்களை கூட அங்கே கூப்பிடுகிறார். நீங்களும் வாருங்க, வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாடுகளில், இந்த வருஷத்துடைய கடைசி நாடுகளில் கடன் செல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்மை வளர வைப்பார். நம்முடைய ஆசீர்வாதம் அது மிகுதியான
நிறைவான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது நம்மாலே மட்டும் எடுத்து கொண்டு போக முடியாது. நாம் பக்கத்தில் உள்ளவங்களையும் நம்முடைய கூட்டாளிகளையும் கூப்பிட்டு உதவிக்காய் கேட்கிற தரத்தில் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மிகுதியான ஆசீர்வாதத்தை அதை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். அவர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தையும் மிகுதியான பலத்தையும் மிகுதியான ஒரு நன்மையையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் பெரிய ஒரு கூட்டம் மீன்கள் இந்த மக்களுக்கு கிடைக்கிறார். எப்படி கிடைச்சிருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலையை போடுறதுனால, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவங்க நடந்ததுனால அவங்களுக்கு மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கிடைத்திருக்கிறார். இங்கே அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இந்த வலையில் இருக்கிற மீன்களை எல்லாம் இந்த 2 படகுகளிலும் அவங்கள் நிரப்புகிறார். அதுவும் அமிழத்தக்க நிலையில் அவங்கள் அதை நிரப்புகிறார். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் வீழுகிறார். அங்கே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நான் உண்மையாய் ஒரு பாவியான மனுஷன் என்று அங்கே இயேசுவிட முன்னாடி சீமோன் பேதுரு சொல்லுகிறார். அவரை தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, உம்முடைய முன்னாடி நான் நிற்க வேண்டவன் அல்ல, உம்முடைய முன்னாடி நான் நிற்க முடியாதவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, உண்மையை பார்க்கிறதே எனக்கு முடியாது இருக்கிறார். நான் உண்மையாய் பாவியான ஒரு மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளோ பெரிய அற்புதத்தை 2 படகுகளும் அமிழத்தக்க நிலையில் அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, உண்மையாய் நான் பாவியான மனுஷன். நாம் நம்முடைய பாவங்களை உணரட்டும், தேவனுக்கு முன்பாக நாம் சொல்லட்டும், ஆண்டவரே, நான் உண்மையாக பாவியான மனுஷன், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார், அநேகம் எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இந்த வருஷம் கடைசி நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். நான் பாவியான மனுஷனாய் இருக்கிறார், உம்முடைய முன்னாடி நிற்க எங்களுக்கு முடியாது இருக்கிறார். இங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போக வேண்டும், ஏனென்றால் நான் பாவியான மனுஷன். என்றால் அவங்க ஒரு ராவு முழுவதும் இயேசு இல்லாத வலையை போட்டிருக்கிறார். இயேசு இல்லாத நீ வலையை போடும்போது உன்னோட வலை நிரம்ப மாட்டேன். இயேசு இல்லாமல் நீ வலையை போட்டுட்டே இந்த வருஷம் முழுவதும் வலையை போட்டுட்டு இருந்தாலும் உன்னோட வலை நிரம்ப மாட்டேன். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது, இயேசு உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுத வார்த்தையின்படி நீ வலையை போடும்போது உன்னுடைய வலைகள் நிரம்புவார். உன்னோட வலைகள் நிரம்பி வடிதான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு ஆண்டவர் நடத்துவார். இங்கே பக்கத்தில் உள்ள அவங்களுடைய கூட்டாளிகளையும் கூப்பிடுகிறார், உதவி செய்யுங்கள், எங்களால் மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை தூக்கி எடுக்க முடியாது, நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுது தரத்தில் உங்களை கர்த்தர் நிரப்புவார். இயேசு உன்னோடு கூட இருக்குதுன்னா உன்னோட வலைகள் அப்படிப்பட்ட அந்த வலைகள் கிழிந்து போகத்தக்க நிலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே நாம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமம் உண்டானது. அநேகர் அங்கே பிரமித்து போகிறார். இது எப்படி நடந்திருக்கிறார்? இவ்வளோ மிகுந்த ஒரு கூட்டம் மீன்கள் எப்படி எங்களுக்கு கிடைத்திருக்கிறார், இந்த வலைகள் எப்படி நிரம்பி இருக்கிறார் என்று சொல்லி அவங்களோடு கூட இருந்த மக்கள் இவ்வளோ திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவங்களோடு கூட இருக்கிற மக்களுக்கும் ஒரு பயம் உண்டாகிறார். ஒரு பிரமித்து போன
போன நிலையில் அவங்க கடந்து செல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சீமோனும் அவனோட கூட உள்ள மக்களும் பிரமித்து போகிறார். சீமோனும் அவனோடு கூட உள்ள மக்கள் யாக்கோபு, யோகனான் எல்லாரும் பிரமித்து போகிறார், பயப்பட்டு போகிறார். இந்த நாடுகளில் உன்னோடு கூட உள்ளவங்கள் பயப்பட்டு போகிற நிலையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னோடு கூட உள்ளவங்கள் அதை பிரமித்து போகிற நிலையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துடைய கடைசி நாடுகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி அவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அவர் இனிமேலும் உன்னை வழி நடத்துவார். இனிமேலும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் அவனை பின் சென்றிருக்கிறார். அதை இந்த இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அவங்க இயேசுவை விட்டு போயது இல்லை. அவங்க இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்க விரும்பி இருக்கிறார். இயேசுவுக்கு பின் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாடுகளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் ஆண்டவரே ஒரு வருஷத்தோட தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தின தேவன், ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் நீர் கட்டளையிட்டு எங்களை வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வசனங்கள் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் உமது ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் நீர் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களுக்கும் தெய்வமே தேவையான நன்மைகளை கொண்டு நிரப்பி, ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பி, தீர்க்காயுசு கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாடுகளிலப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், நீர் எங்கள் படகில் இருக்கும் போது எங்களை வலைகள் நீர் நிரப்ப முடியும். உம்முடைய வார்த்தையால் நாங்கள் முன்னாடி கடந்து செல்லும் போது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு என்ற வாசனம் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசனங்களை கேட்கிற ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென்.